எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு அருமையான சாந்தமான குணம் உள்ள ஒரு நடுத்தர வசதியுள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரன்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது இவங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம்னு சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு தான் வரன் பார்த்துட்ருக்காங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்களோட குடும்ப விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு பிடிச்சி நடத்திட்டு வரதா சொல்கிறாங்கம்மா. ஒரு நல்ல தைரியமான சுயபுத்தி உள்ள பெண் தாம்மா இவங்க அப்படின்னு இவங்க என்கிட்ட பேசும்போதே புரிஞ்சிக்க முடியுதும்மா. அந்தளவு பேசுகிற வார்த்தைகளை நல்லா தெளிவாக பாயிண்ட்டாக பேசுகிறாங்கம்மா. இவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சவங்க தான். இவங்க அப்பா லாரி டிரைவராக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்கம்மா. பெரும்பாலும் ட்ராவலில் தான் இருப்பாங்களாம். இவங்க அம்மா வீட்டில் ஈவினிங் போண்டா வடனை ஸ்நாக்ஸ் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவரும் லாரி டிரைவராக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே ஒத்து போகலன்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் இருக்க முடியாமல் தனியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க ஒர்க் பண்ணி மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாங்கம்மா. பேசி பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கிறதா சொல்கிறாங்கம்மா. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான வருமானம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆனவங்களோ இல்லை மனைவியை இழந்தவங்களோ தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மேரேஜுக்காக 20 பவுன் நகை 4 லட்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. கடைசி வர உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல தெளிவான ஒய்ஃப் கிடைச்சா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணலாமா. இது மாதிரி இன்னும் நிறைய வரன்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனலில் போய் பாருங்கள். இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.